ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்யும்போது ஆமென் அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதில் வித்தியாசமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தா ஆமென் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து விட மனிதர்களுக்காக, அதாவது மனிதர்கள் என்ன சொல்கிறார்களோ மனிதர்களுக்கு பயந்து நடந்து அவர்கள் வழியில் தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வது குறைவாக தான் இருக்குது. அருமையான சகோதர சகோதரர்களே, இப்படி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது. ஆமென். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படும்படியாக அவரிடத்தில் திடன்படுங்கள். ஆமென். என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த, ஆமென், உங்களை போஷித்து காப்பாற்ற, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் நம்புங்க. அப்போது நீங்கள் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்வர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.